வெல்கம் டு நக்ஷத்ரா அகாடமி. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஷார்ப்னா என்ன, ஃப்ளாட்னா என்னன்றதை சொல்ல போகிறேன். அண்ட் தென் ஃப்ரெட் நோட்ஸ் என்னன்றதையும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஷார்ப்னா என்னன்னு சொல்லிடுறேன். நேச்சுரல் நோட்லேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போய் ப்ளே பண்ணாக்கா தட் இஸ் ஷார்ப். நேச்சுரல் நோட் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். C, D, E, F, G, A, B இந்த 7 ஃபுல் நோட்ஸும் நேச்சுரல் நோட்ஸ். இந்த நோட்லேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போய் ப்ளே பண்ணிங்கன்னா தட் இஸ் ஷார்ப். இப்போது உதாரணத்துக்கு சி நோட், இது சி நோட்னா சி நோட்லேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போய் ப்ளே பண்ணிங்கனாக்கா திஸ் ஒன் சி ஷார்ப். நெக்ஸ்ட் டி நோட்லேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போய் ப்ளே பண்ணால் டி ஷார்ப். நெக்ஸ்ட் ஈக்கு ஷார்ப் கிடையாது, அதனால் நம்ம எஃப் நோட்டை ப்ளே பண்ண போகிறோம். எஃப்லேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போனால் எஃப் ஷார்ப், ஜிலேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போனால் ஜி ஷார்ப், ஏலேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போனால் ஏ ஷார்ப். அண்ட் தென் பி நோட் வந்துடும். பிக்கு ஷார்ப் கிடையாது. ரெண்டு நோட்டுக்கு ஷார்ப் இல்லை. E and B has no sharp, right? இப்போது அடுத்தது ஃப்ளாட். ஃப்ளாட்னா என்னென்னா, எப்படி நேச்சுரல் நோட்லேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போனான்னா ஷார்ப்புன்னு சொல்லணும், அது மாதிரி நேச்சுரல் நோட்லேருந்து ஒன் ஸ்டெப் லோயரில் போய் ப்ளே பண்ணிங்கன்னா தட் இஸ் ஃப்ளாட். இப்போது சிலேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போனால் சி ஷார்ப்னு சொன்னேன் இல்லையா? இப்போ டிலேருந்து ஒன் ஸ்டெப் லோயரில் போனீங்கன்னா டி ஃப்ளாட். ஸோ சி ஷார்ப்பும் டி ஃப்ளாட்டும் சேம் நோட், அதுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே மாதிரி டிலேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போனால் டி ஷார்ப், இலேருந்து ஒன் ஸ்டெப் லோயரில் வந்தால் இ ஃப்ளாட். அப்போது டி ஷார்ப்பும் இ ஃப்ளாட்டும் சேம் நோட். இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ரெண்டு நோட்டுக்கு எப்படி ஷார்ப் இல்லைன்னு சொன்னோம், அதே மாதிரி ரெண்டு நோட்டுக்கு ஃப்ளாட் கிடையாது. எஃப் அண்ட் சி ஹேஸ் நோ ஃப்ளாட். ஏன்னா ஈக்கு ஷார்ப் இல்லைங்கும் போது கண்டிப்பாக எஃப்க்கு ஃப்ளாட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரெட் நோட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நேச்சுரல் டியூனிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு முந்தைய வீடியோவில். ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் இ, பி, ஜி, டி, ஏ, இ, ரைட்? இப்போ அந்த இ ஸ்ட்ரிங்லேருந்து ஒன் ஸ்டெப் ஹையரில் போனீங்கன்னாக்கா ஈக்கு ஏற்கனவே ஷார்ப் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதனால் எஃப்க்கு அடுத்தது எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பிக்கு ஷார்ப் இல்லைங்கிறதுனால சி ஷார்ப், டி ஷார்ப் அண்ட் தென் இ டு இ ஒன் ஆக்டிவ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்ட்ரிங்க்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெட் போர்டு நோட்ஸை நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். Until that, stay tuned. It's Atmaram. Thank you. Bye bye.